இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பண்ண போறோம். ரொம்ப வித்தியாசம். ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பண்ணிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதனால அந்த மாதிரி வீடியோ பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இப்போ ஒரு 5 நாளைக்கு மேல நம்ம தலைவன் ஜேகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தான். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன தூண்டிகிட்டே இருந்துச்சு. இதை பத்தி நீங்க சொல்லு 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 சொல்லு. அங்கங்கள் அங்கங்கு பொங்கிடும் அழகு ஆசையை தூண்டுது மானே வந்துச்சுன்னு வச்சுக்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் ஜேகோட வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ வீடியோ போட்டிருக்காரு அவரு. நம்ம ½ முழுசாக பேச போறது இல்ல, அவங்களுக்கு பேசவும் வராது. அதனால என்ன பண்ணலாம்னா அதை வந்து சுருக்கி சுருக்கி அவர் என்ன கருத்து சொல்ல வரான்றது புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற நம்மளோட கருத்துக்கு சொல்ல போறோம். வெளியே துறக்கிறதா ஒரே வெளியில வெளியே போச்சு வெளியே போடா. ஓகே மக்களே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தெரியல, அது வந்து பாத்தீங்கன்னா துஷ்ட சக்தி அதை வந்து வெளியே தூக்கி போட்டாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆரம்பிக்கலாம். வீடியோ ரியாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இதை பத்தி பேசியிருக்காரு. சக்தி போனாலே இங்கிட்ட வருதுடா. சுத்தி நின்று அடிக்குதுடா. இப்ப 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 வருது பாருங்க. இதுதான் மக்களே, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வெறித்தனமா ஒரு கப்பல் ரீல் போயிட்டு இருந்துச்சு. ஜேகேவையும் மனிஷாவையும் போட்டு. அதை பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க. வேற லெவல் பண்ணலாம். இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கிளிப்ஸ் டயலாகே ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு ரியல் டாக் வீடியோ, சீரியஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. நான் ரியல் டாக் வீடியோ பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. பண்ணாததுக்கு ரீசனும் இருக்குது. as you guys already know there is a lore going on in my channel ஜேகே and ஈகிள் ஜேகேன்னு. இந்த வீடியோவில் நான் கேரக்டர் பிரேக் பண்ணி தான் நான் பேசுகிறேன். அடிக்கடி கேரக்டரை பிரேக் பண்ண முடியாதுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா அண்ட் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அது சோஷியல் மீடியா அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் வரக்கூடாதுன்னு தான் வீடியோஸ் நான் போடுறேன். எப்படியோ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அது இதுன்னு போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்லை. இந்த கப்புள் எடிட்ஸ்லாம் வந்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி உங்க வீட்டிலலாம் பார்த்தா இந்த கப்புள் எடிட்ஸ் சொல்லியிருந்தல மனிஷா ஜேகே அந்த எடிட்ஸ் வந்து அதெல்லாம் விட்டுருங்க. சண்டை போட்டு சாவறாங்க. ஒரு ஒற்றுமையே இல்லை. இப்போ நான் ஃபாலோ பண்ற பேஜஸ்லாம் முன்னாடி எப்படி இருக்கும்னா, நான் டேங்க் அந்த வார்த்தை சொல்லவே கஷ்டமா இருக்கு. பட் இந்த டேங்க் மீம் பேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்ல 2 பகுதியா இருக்கும். ஒன்று வந்து ஃபன்னி மீம்ஸ் மட்டும் போடுவானுங்க ஒரு பக்கம். லைக் அவங்க ஓவரா அந்த சோஷியல் விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஃபன்னி மீம்ஸ் பட் பொலிட்டிக்கலி ரைட் மீம்ஸ் போடுவாங்க. லைக் பாடி ஷேமிங்லாம் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நார்மலாக மீம் பேஜஸ்லாம் இருப்பானுங்க. இந்த டேக் தேர் ஃப்ரெண்டு அந்த மாதிரி எப்பயும் போயிட்டுருக்கும். அங்கே சில பாடி ஷேமிங்லாம் கூட பண்ணுவாங்க. அதை அந்த ஃபர்ஸ்ட் இந்த டேங்க் மீமர்ஸ்லாம் போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இன்ஸ்டாகிராம் உள்ள போனாலே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வரும். அந்த ஒரு மாணவில் பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராம் உள்ள போனாலே அந்த மீம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் நீலாம் ஏன்டா வாழ்றேன்னு கேக்குது. இன்ஸ்டாகிராம்ல போனா செத்துடு, நீ செத்துட்டா என்ன பண்ணுவ? உன்னை செத்தா யாரும் வந்து பார்ப்பா? நான் ஏன்டா சாகணும்? எனக்கு புரியல. நான் ஏன்டா சாகணும்? நான் என்னடா பாவம் பண்ண? நீ எத்தனை நாளா இருந்து ஒன்றும் பண்ணல. ஒரு பையனா தோத்துட்ட, ஒரு ஸ்டூடெண்டா தோத்துட்ட, ஒரு பிளேயரா தோத்துட்ட. நான் பிளேயர்ன்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு உண்மையா
உண்மையாவே புரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம நீங்க வந்து யார் யூஸ் பண்றாங்கன்னு வந்து போய் பாருங்க. ஆக்சுவலி அந்த இன்ஸ்டாகிராம் வந்து யார் யூஸ் பண்ணா இந்த டீனேஜ் டு மிடில் ஏஜ் உள்ள, அதாவது எப்படின்னா இந்த 16 வயதுல இருந்து டீனேஜ். ஒரு முக்கியமான விஷயம், டீனேஜ்னா எப்படின்னா இந்த 16 வயசுல தான் ஆரம்பிக்கும். டீனேஜ்னா அதுதான் டீனேஜ் 16. ஓகேவா? 13 வயசு ஆனதும் ஐம் டீனேஜ் பாய், ஐம் டீனேஜ் கேர்ள் சுத்திட்டு தெரிவாங்க. அவங்க தயவு செஞ்சு தடுத்த மாட்டிலே ஒன்று போட்டு தயவு செஞ்சு உட்கார வைங்க ப்ளீஸ், முடியல. கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை. சத்தியமா முடியல. அந்த 13 வயசுன்னு அப்பதான் அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகேவா? அதாவது இப்ப நானும் படிக்கணும் தான். நான் என்ன காலேஜ் போயிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப நானும் படிக்கணும் தான். ஆனா இந்த 13 வயசுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் படிக்கணும். எதுக்கு உனக்கு இன்ஸ்டாகிராம்? இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன பண்ண போற? ஏய் ஏய் நான் போன் வாங்கினது எப்படா? போன் வாங்கினதுன்னா போன் ஒத்துக்கணுங்க. போன் வந்து 13 வயசுல வாங்கிட்டேன். ஓகேவா? ஆனா இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போதான் ரீசெண்டா இந்த லாக்டவுன் அப்படின்னு ஒன்று போட்டானுங்களா, போட்டு 3 நாள் லாக்டவுன்ல கூட இப்போ லாக்டவுன் எண்ட்ல தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இதை பண்ணி தாய் பாஸ் விட்டு விட்டுட்டு இருப்போம். இவன் வீட்டில் தான் உட்காந்து விட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபன் இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவன் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க. உங்களுக்கு எதுக்குடா இன்ஸ்டாகிராமு? இல்லையா? ஓகே வன்புமானா வந்து கண்டென்ட் வருவோம். எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? மீம் கிரியேட்டர்ஸ். மீம் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட வேலை வந்து ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறது. நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு சேடா இருக்கீங்க, மூட் லைட்டாக ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு சோஷியல் மீடியாவில் போகிறோம், இல்லை எதுக்குள்ளாச்சும் போகிறோம், ஒரு சிரிப்பு ஒரு விஷயம் பார்க்குற நல்லா இருக்கு அப்படின்னா அதை பார்த்து சிரிச்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் மீம் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த மீம் கிரியேட்டர்ஸை மாற்றி விட்ட ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி மூவி. யாருன்னா அந்த எல்கேஜி மூவி பார்த்துருக்கீங்க, ஆர்ஜே பாலாஜிது. அதுல பாத்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றானுங்கன்றது ஒரு சீன் காமிச்சிருப்பானுங்க. நல்லா யோசிச்சுட்டு மீம் கிரியேட்டர்ஸ்ல இதெல்லாம் தனியா வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு ஒரு கார்பரேஷன் கம்பெனில உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து மீம் கிரியேட்டர்ஸ் வாங்க, மீம் கிரியேட்டர்ஸ் தான் இந்த உலகம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய் ஜஸ்ட் சிரிக்கிறது உன்னோட வேலை அதுதான். மீம் கிரியேட்டர்ன்றது ஒரு ஜாப் இல்லை, பேஷன். பேஷன் வேற, ஜாப் வேற. ரெண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து டோட்டலா இதுக்குள்ளே இறங்கிட்டாங்க. நான் மீம் கிரியேட்டிங் தான் பண்ண போறேன், மீம் கிரியேட்டிங் தான் லைஃப், மீம் கிரியேட்டிங் ஃபார் லைஃப், மீம் கிரியேட்டிங் ஃபார் இன்ஸ்டாகிராம், மீம் கிரியேட்டிங் ஃபார் யூடியூப். மீம் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? நீ வந்து கிரியேட் பண்ற மீம் ஒரு குவாலிட்டியா இருக்கு, நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னா நீ கண்டிப்பா ரீச் ஆகுவ, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு மீம் பாக்குறேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கு. கீழே வந்து போட்டா கேப்ஷன் போட்டான், ஒன்லி லெஜெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். யார் அந்த லெஜெண்ட்? ஒன்லி லெஜெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒரு போட்டோ இருக்கு. என்ன போட்டோ? அந்த போட்டோ எதுக்கு போட்டிருக்கான்? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் லைக்ஸ் இருக்கு. அப்ப அந்த 1 மில்லியன் பேரும் லெஜெண்ட் அவங்களுக்கு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் கிடைச்சிச்சு, ஒன்லி லெஜெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு டைலாக் கிடைச்சிச்சு. நீங்க எந்த மீம் எடுத்து பார்த்தோம், ஒன்லி லெஜெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஒன்லி லெஜெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். எங்க போறானோ? யாரா அந்த லெஜெண்ட்? அடுத்து நம்ம தலைவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்றதை விட ட்ரீட் சோஷியல் மீடியானே வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எந்த ஒரு ரீல் எடுத்து பார்த்தாலும் நமக்குள்ள வர சோஷியல் மீடியா இந்த மணிஷோ கதையை எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஹேட்டு, எவ்வளோ பேர் அந்த பொண்ணை வந்து ஸ்லட்சியம் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நாட் ஜஸ்ட் ஹர், எல்லாரையும் எடுத்துக்கோங்க. நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக வந்து அஃபென்சிவாக தெரில, எதுவுமே தெரில. இவனுங்க வெறும் அந்த பேட் வேர்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணி போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியல. அந்த மணிச்சோ சேனல் வச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்ட்டு புரியல. அநியாயத்தில் வச்சு செய்யுங்கடா. ஏன் எதுக்கு என்ன பண்ணாங்க? தலைவர் அதுக்கிட்ட பேசுறது நானா பேசல, தலைவர் சொல்றான், விஜய் செய்யறான். எது போட்டால் வியூஸ் போகும், லைக்ஸ் வருமோ அதை போடுவானுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க,
ட்ரெண்ட் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அவன் பேஜுக்கு லைக் வரணும், அதுக்கு அவன் போஸ்ட்டு போடுறான். லைக் வந்துச்சுன்னா அதையே ஒரு 4 நாள் போடுவான், அது ட்ரெண்ட் ஆகிடும். அவனுக்கு லைக் எப்போ குறையுதோ அவன் ஸ்டாப் பண்ணிட்டு வேறு விஷயத்துக்கு போயிடுவான். இது எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டானா, இது எனக்கே நடந்திருக்கு, நான் காமிக்கிறேன், அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். அலோன் பீட் அஃபிஷியல். என்ன புரியுதுன்னா, தயவு செஞ்சு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சோஷியல் மீடியா யூடியூப்லேயே பார்க்குறீங்க, யூடியூப்ல வந்து போட்டுருக்காங்க ஓமுடா ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராட்சச மிருகம் இருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடிச்சு உள்ள கவிட்டு போகுது. தயவு செஞ்சு நம்பாதீங்க. சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேவா? அது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு நான் ஃபுல்லாகவே ஃபேக் கண்டென்ட்ஸாக தான் இருக்கும், சொல்கிறேன் எதுவுமே உண்மை இல்லை அப்படிலாம் இல்லை, ஓகேவா? நீங்கள் பாருங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்துதான் ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு ஒரு விஷயத்த வந்து டோட்டலாக கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம். அப்படி இல்லைன்னா இப்போ யூடியூப்ல அவனே ஒரு ஃபீச்சர் கொடுத்துட்டான், மோஸ்ட் வாட்ச்டு கிளிப் அப்படின்ட்டு என்னமோ வரும். ஆமாம், நீங்கள் அந்த வீடியோ டைம் லைன்லேயே ஸ்வைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயோ அது என்னது அந்த எமோஜி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மட்டும் அவன் தனியாக வச்சிருப்பான். இந்த கிளிப்பு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு முக்கியமாக இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் அது ரொம்ப ஒரு வளர்ப்பு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்த மட்டும் பார்க்குறானுங்க, அந்த இடத்துல பார்த்துட்டு அது என்ன இருக்கு அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி ஒரு பேஸ்ட்டை போட்டு மேலே ஒன்று போட்டு கேப்ஷன்ஸ் அவனுக்குலாம் தட்டி விட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்றாங்க. இவனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னோட வீடியோஸில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ் லைக் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல தப்பாக இருக்கும்ல பேசினது, அதெல்லாம் கட் பண்ணி போட்டுருவானுங்க. எது போட்டால் நல்லா வியூஸ் போகுமோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுருவானுங்க. என்னை பற்றி அவனு யோசிக்கிறது இல்லை, இவனுக்கு ஒரு தப்பான இமேஜ் வருமே அதெல்லாம் இல்லை, இவனுக்கு கட் பண்ணி லைக்ஸ் வேணும் போட்டுருவான். அது போட்டது கூட ஒரு விஷயம், அது 2வது விஷயம். அதுக்கப்புறம் ஒன்று பண்ணா பாருங்க, அதுதான் எனக்கு அதெல்லாம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதா போட்டுக்கான் பாருங்க, எதை கட் பண்ணி போட்டுக்காம பாருங்க. இதை நான் வீடியோக்காக பண்ணேன். இதை வீடியோ இல்லாமல் கான்டெக்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ வேணுக்குன்னே இந்த வீடியோவை போட்ட மாதிரியே இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். இதை கட் பண்ணி போட்டிருக்கான் பாருங்க. சரி எண்ணுவோம்மா, இங்கேருந்து எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 40 தாண்டி போயிட்டு இருக்கு. 42 இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இல்லை, இதுக்கப்புறம் தாமஸ் எல்பி. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து என்ன நிறைய போட்டிருக்காங்கன்னா, ஒரு 2 ரீல் வந்து நல்லா ஓடி இருக்கும், அவனை வச்சு நல்லா மில்க் பண்ணிடுவான்னு எடுத்து போட்டிருப்பான். எடுத்து போடுறவன் என்ன பண்ணுறான், கான்ட்ரவர்ஷியலாக எது இருக்குது எதை கட் பண்ணி போட்டால் அது வந்து கான்ட்ரவர்ஷியலாக நிறைய லைக்ஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸில் என்னை திட்டுவாங்க, அதெல்லாம் பார்த்து கரெக்டாக அதை மட்டும் கட் பண்ணி போடுவான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணான், காட்டுறேன். இந்த வீடியோ தான். திஸ் ஐடி ஃபார் சேல், இன்ட்ரெஸ்ட் பர்சன் DM. அந்த ஐடி பார்ஷியலா டிஎம் பண்ணி பாரு, கிடைக்குதான்னு பார்க்கலாம். Who's the scapegoat here? இவனால ஒரு லட்சம் பேட்டை திட்டு வாங்கியிருப்பேன் நான், இவன் கிளிப் பண்ணி போட்டனால. இவன் இஷ்டம் சொன்னதுனால ஃபாலோவர்ஸும் வந்திருப்பாங்கன்னு. ஐ டோன்ட் கேர் அபவுட் தோஸ் ஃபாலோவர்ஸ். இது எனக்கு ஒரு தப்பான இமேஜ் கொடுக்கும்போது டு ஐ ஆக்சுவலி வாண்ட் திஸ்ன்றது தான் ஒரு விஷயம். இதுதான் அந்த ட்ரெண்ட் பண்றாங்கன்ற ஒரு வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன். அது ஏதோ ஒரு ரேண்டம் பேர் சொல்ல விரும்பல, அதுக்கப்புறம் வீடியோ போடலன்றனால பேர் எப்படி எப்படிலாம் தப்பா காட்டுது மீடியா ஒர்க்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் வந்து எதுவுமே பேசி வீடியோ போடுறதுனா அவன் என்ன பேசுவான் பண்ண, இவனுக்கு ஒரு ரீல் போட்டிருப்பாங்க வச்சு அது நல்லா போயிருக்குன்றனால எவ்வளவு ரீல் போட்டு ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு. இதுவே அந்த ரீல் நல்லா போலனா இது நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. இன்னொரு பக்கம் வந்து ஹவ் வி ட்ரீட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த விஷயம் நடக்கிறதுனால அல்டிமேட்லி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். அதுதாங்க பெருசா போயிருக்கு. எவ்வளவு நடந்தது, கிட்டத்தட்ட 18 நிமிஷம் சோஷியல் மீடியா ஹேட் பத்தி போயிருக்கு. விஜய் டிவி பத்தி நம்ம பேசுறீங்க.